ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு கிட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து மோல்ட் அண்ட் பெயிண்ட்டுன்னு போட்டிருக்கு இந்த கிட்டில். இது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஒரு சிலர் இது வந்து மோல்டு வச்சுட்டு பிஓபி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு சிலர் ஆல்ரெடி செஞ்சே விற்கிறதுனால அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இன்றைக்கி நம்ம இந்த கிட்டில் வந்து பிஓபி யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இது கிட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி பாக்ஸில் போட்டிருக்கு. வாங்க இப்போ இந்த ஓப்பன் பண்ணி இந்த கிட்டில் என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்பி தீமில் இருக்குது இந்த கிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி மோல்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலேயே பிக்சர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ உள்ள பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பவுட்ரு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி வாட்டர் கலர் கொடுத்துருக்காங்க, ஒரு 6 கலர்ஸ் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து குட்டியாக ஒரு கப் கொடுத்துருக்காங்க, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஐஸ் ஸ்டிக்கு, அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால ஸோ அந்த மேக்னெட் வந்து தனியாக ஒரு 4 மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மோல்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது கொஞ்சம் சொதப்பல் ஆகிடுச்சு இதில். பட் வந்து இது ட்ரை பண்ணவங்க எனக்கு சொல்லுங்கள், ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதில் கொடுத்துருக்குற இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக்கோட இல்லை, சின்ன ஒரு கவர் பேப்பர் மாதிரி இருந்துச்சு. லைட்டான ஒரு ஷீட்டு தான் இது. இந்த ஷீட்லேயே பண்ண மாதிரி மோல்டு தான் கொடுத்துருக்காங்க. பார்பின்னு போட்டு, அப்புறம் வந்து பார்பி ஃபேஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் யூனிகார்ன் தீமில் இந்த மாதிரி ஒரு 4 மோல்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் ஒன்று இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு, அப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டில் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டுட்டு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மோல்டில் டேரெக்டாக ஊற்றிட்டு காய வச்சுட்டு எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்துச்சு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அது செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட் கொடுத்துருக்குறதா அதில் போட்டிருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு நல்லா அது ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இதில் போட்டிருந்துச்சு. அதனால நான் பார்க்கல. அதேமாதிரி கீழே வந்து அந்த கலர் கொடுத்துருக்குற அந்த 6 கலரில் நம்ம என்ன கலர் வேணாலும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து கலர்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ இதை பார்த்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் வந்து தண்ணிலாம் மெஷர் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா இதில் நிறைய இருந்துச்சு பவுடர். ஆனால் வந்து நம்மளுக்கு மோல்டு 4 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொஞ்சமே போதும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் மாதிரியே தான் இருந்தது. அப்படியே ஒயிட் சிமெண்ட்டு தான் நினைக்கிறேன் நான். ஆனால் பிஓபி அப்படின்ற மாதிரி இதில் நேம் போட்டிருந்துச்சு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னாலே ஒயிட் சிமெண்ட்டு தான். ஸோ அதில் ட்ரை பண்ணாலுமே வரும். ரெண்டுமே ஒன்று தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அவங்க கொடுத்துருந்த மெஷரிங் கப்பில் நான் சும்மா தண்ணி ஊற்றிட்டேன். ஆனால் வந்து பத்தலை அந்த தண்ணி. நான் மிக்ஸ் பண்ணும் போதே எனக்கு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக அந்த மாதிரி இருந்தனால பயந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன். தண்ணி ஊற்றி திரும்ப மிக்ஸ் பண்ணும்போது திரும்ப அது வந்து திக்காகவே தான் இருந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நான் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தான் அதோட பின்னாடி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கு என்னமோ கட்டி பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ சரின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, நம்ம க்ளவுஸ் தானே போட்டிருக்கோம், கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலான்ட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எனக்கு அந்த இதுவுக்கு வரல. நம்மளுக்கு வந்து கொஞ்சமாச்சும் லிக்விட் மாதிரி இருக்கணும், அதில் ஊற்றி காய வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இல்லை. அதனால நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஏன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன்னா தண்ணி அதிகமாயிட்டாலும் ஒழுங்காக வராதோன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளுக்கு வந்து பவுடர் கொஞ்சம் தான் போட்டோம், நிறையவே கிடச்சிருக்கு. இந்த மோல்டை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மோல்டில் ஊற்றி பார்க்கலாம். ஆனால் இந்த 4 மோல்டுமே பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வந்து டெக்ஸ்சரோடு நல்லா இருந்துச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் அழகாக அதில் இருக்கிற ஒரு டெக்ஸ்சரும் சூப்பராக வரும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மேக்னெட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு ஊற்றலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அது கீழே அப்படியே தெரியும்னு யோசித்தேன். அதனால என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம அந்த மேக்னெட் வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதிலே எனக்கு தெரிஞ்சது லைட்டாக அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துச்சு. அந்த மாதிரி வரவே கூடாது, கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணணும் போல இருக்குது இதில். அதுதான் வந்து ஒரு விஷயம். ஏன்னா அது நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இன்னும் அழகாக ப்ளெயினாக கிடைக்கும். இந்த மாதிரி கட்டி வந்ததுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அது ஒழுங்காக வராது போல். நான் வந்து சரி சின்ன சின்னதாக தானே இருக்குது, அழகாக வந்துடும். ஏன்னா நான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி கூட எனக்கு அப்படியே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால சரி நம்ம அப்படியே ஊற்றிடலான்ட்டு மேலே வந்து மேக்னெட் வச்சுட்டு நான் திரும்ப அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து ஊற்றிட்டேன். எக்ஸ்ட்ராவாக இருந்ததையும் எடுத்துகிட்டு கரெக்டாக அதில் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி மோல்டு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி மோல்டில் வருமா அப்படிங்கிறத ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கணும் போல். மோல்டுக்கு ஏற்ற மாதிரி 4 மோல்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் பண்ணாலே போதும், நிறைய பண்ணோன்னா வேஸ்ட் ஆகிடும். ஆனால் என்கிட்ட வந்து
கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து மோல்டு இருந்துச்சு. என்ன மோல்டுனா, நம்ம ஆல்ரெடி ரெசின்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெசின் மோல்டு வந்து நான் நிறைய வச்சுருந்தேன். ஸோ அந்த மோல்டையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோல்டுலையும் எடுத்து நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக இதை ஷேக் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். மேலோட்டமாக பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்லா காஞ்சி வந்துடும் நினச்சிட்டு தான் வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த ஹார்ட் மோல்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஹார்ட் மோல்டு வெறும் பிளெயின் தான், அதிலலாம் மேக்னெட்லாம் வைக்கிறதுக்கு என்கிட்ட மேக்னெட்லாம் இல்லை. சரி, ஏதாவது காஞ்சி வந்துச்சுன்னா நம்ம பெயிண்டிங் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஷோ பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஊற்றி வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பாருங்கள் அங்கங்கே கொஞ்சம் பெரிய பெரிய கட்டிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ரெசின் பண்ணுறதுல கீ செயின் மோல்டு. ஸோ அந்த மோல்டுலேயுமே ஊற்றி வச்சுருந்தேன். அது 4 ஷேப் இருந்துச்சு, 4மே நல்லா இருந்துச்சு. அது நல்லா காஞ்சி வந்துச்சுன்னா கூட நம்ம அது கீ செயின் ஹூக்கு கூட நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு கீ செயின் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் வந்து எனக்கு வந்ததே வேறு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா காயும் அப்படிலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே காய வச்சுட்டு நான் காலையில் வந்து பார்த்தேன். ஸோ காலையில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு மாதிரி விரிசல் விட்டுருச்சு, அங்கங்கே வந்து வீரல் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் தண்ணி நிறைய ஊற்றி மிஸ்டேக் பண்ணதா, இல்லை வந்து அந்த கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால அப்படி வந்துச்சான்னு தெரியல. ஆனால் வந்து எனக்கு அந்த கிட்டில் கொடுத்துருந்த மோல்டில் அந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம ரெசின் மோல்டு வச்சு பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் அந்த மாதிரி வரல. அதில் வந்துட்டு எனக்கு நல்லாவே வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரெசின் மோல்டில் அந்த ஹார்ட் ஊற்றினோம்ல, அதை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது பாருங்கள் பின்னாடி ஆனால் அந்த கட்டி கட்டியாக தெரியுது. ஆனால் ஃப்ரண்ட் சைடு பார்க்குறதுக்கு பிளெயினாக தான் இருக்குது, நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஆனால் நம்ம அந்த கிட்டில் கொடுத்த மோல்டில் தான் எனக்கு இப்படி வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அதில் மேக்னெட் வேறு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த மேக்னெட் வச்சனால இப்படி ஆகிடுச்சான்னு தெரியல எனக்கு சரியாக. நான் இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி யாராவது செஞ்சுருக்கீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. பட் வந்து பயங்கரமாக சொதப்பிருச்சின்னு மட்டும் நல்லா தெரியுது. இன்னொரு விஷயமும் என்னென்னா, அந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு அழகான டெக்ஸ்சர்லாம் இருக்குதுன்னு சொன்னால, அந்த டெக்ஸ்சர்லாம் எனக்கு எந்த இதுக்குமே வரல. இந்த பார்பின்னு எழுதியிருந்ததாக இருக்கட்டும், அந்த பார்பியோட ஹெட்டு மட்டும் இருந்துச்சுல, அந்த மோல்டுலேயுமே எனக்கு ஒழுங்காகவே வரல. இந்த ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா தூள் தூளாக நொறுங்கி தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. இதுவுமே எனக்கு நான் ரூம்குள்ளேயே தான் வச்சு இதை காய வச்சேன். இது வெயிலில் ஒரு வேளை வைக்கணுமா அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியல. நான் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருந்தேன். வீட்டுக்குள்ளேயே வச்சு ரூமில் லாக் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ரெசின் மோல்டில் பண்ணது எல்லாமே அழகாக காஞ்சிருந்துச்சு. நான் தட்டி பார்க்கும்போது கூட நல்லா சவுண்டுமே வந்துச்சு, நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மேலே இருக்கிறோம்ல, இந்த மாதிரி கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி அழகாக டபுள் கலரை கூட பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ அதுக்கு பெயிண்ட்டே நம்மளால் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெசின் மோல்டில் ட்ரை பண்ணோம்ல, அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பெயிண்ட் அடிக்கலான்ட்டு என்ன பண்ணேன், இந்த ஹார்ட்டுக்கு வந்து சின்னதாக ஒரு ட்ராப் தான் வச்சேன் பிளாக் கலரில், ஏதாவது ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அது ட்ராப் வச்சு கொஞ்சம் அழுத்தி அந்த ப்ரஷ்ஷை எடுத்துட்டேன் போல் புட்டுக்குச்சு. இது ரொம்ப மெல்லிஸாக நான் ஊற்றுனனால இப்படி புட்டுக்குச்சா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாகவே எனக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு இது பண்ணும்போது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த 4 மோல்டுலேயுமே நல்லா வரும்னு நினச்சோம், அதுவுமே வரல. இந்த ஹார்ட்டு தான் நல்லா வந்திருக்கு, இதில் ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணலான்னா அதுவுமே டக்குன்னு ஒரு சைடில் வந்து புட்டுக்குச்சு. ஸோ மீதி இருக்கிற இந்த 4 தான், இது நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் மட்டும் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலான்னு சும்மா மேலே மட்டும் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இது வந்து அந்தளவுக்கு வராதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து வந்ததையாச்சும் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு சும்மா பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதுக்கும் கீச்செயின்லாம் நம்ம ஹூக்கெலாம் மாட்டுறதுக்கு ஹோல்ஸ் போட்டோன்னா திரும்ப இதுவுமே உடஞ்சிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனாலையா இல்லை வந்து அந்த மேக்னெட் உள்ளே வச்சனாலையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணவங்க இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ எப்படியோ ஒரு சொதப்பல் மாதிரி தான் இது முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மக்கிட்ட இதோட பவுடர் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அந்த மேக்னெட்டையும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுல, அதனால அந்த மேக்னெட்டை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அது எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த கிட்டுமே நான் உங்களுக்கு இது அப்படியே செஞ்சது இருக்கும். அந்த கிட் வாங்கி நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்குமே அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அதை வந்து வாங்கி பெயிண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அது நிறைய இப்போ கிட்ஸ் அதை வாங்கி பெயிண்ட் பண்ணுறாங்க. அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி வீடியோவாக போடுறேன். ஓகேவா? அந்த ஆல்ரெடி செஞ்சு கிட்டாக விற்கும்ல, அது இது வந்து மேக் பண்ணுற கிட்டு. நான் செஞ்ச கிட் வாங்கி வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது வந்து ரிவ்யூ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸாக தான் இருக்கும். அதனால நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த சொதப்பல் வீடியோவில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி சொதப்பல் ஆகிருக்கு, இல்லை ஃபர்ஸ்ட் டைமே நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.